ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். போக்குவரத்து கட்டமைப்பு நாட்டின் உயிர் நாடியாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநில முதலமைச்சராக திரு சாம்ராஜ் சௌத்ரி நாளை பதவியேற்க உள்ளார். மேற்காசியாவில் நிரந்தரமாக சண்டை நிறுத்தத்தை உறுதி செய்வது குறித்து அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாட்டு தூதர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குஜராத் தலைநகர் காந்தி நகரில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் பேசிய அவர், கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே நாடு முன்னேறும் என கூறினார். கிராமங்கள் நாட்டின் ஆன்மா என குறிப்பிட்ட அவர், சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சமூக நல்லிணக்கத்துடன் செயல்பட்டால் மட்டுமே ஒட்டுமொத்த வளர்ச்சி என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குஜராத் மாநில ஆளுநர் திரு ஆச்சார்யா தேவ்ரத், அண்ணல் அம்பேத்கர் கல்வியின் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டியதாக தெரிவித்தார். நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் நலத்திட்டங்கள் சென்றடைந்தால் மட்டுமே நாடு முழுமையான வளர்ச்சி அடையும் என்றும் அவர் கூறினார். போக்குவரத்து கட்டமைப்பு நாட்டின் உயிர் நாடியாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தில்லி டேராடூன் பொருளாதார நெடும்பாதை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் போக்குவரத்து கட்டமைப்புகளை விரிவுபடுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இந்த கட்டமைப்புகள் பேருதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் வளர்ச்சியில் தில்லி டேராடூன் பொருளாதார நெடும்பாதை முக்கிய பங்காற்றும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து அம்மாநிலத்தின் முதலமைச்சராக நாளை அவர் பதவியேற்க உள்ளார். பாட்னாவில் இன்று பிஜேபி மூத்த தலைவர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் முன்னிலையில் நடைபெற்ற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சாம்ராஜ் சௌத்ரி பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று மாலையே ஆளுநரை சந்தித்து பீகாரில் ஆட்சி அமைக்க திரு சாம்ராஜ் சௌத்ரி உரிமை கோர திட்டமிட்டுள்ளார். பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் திரு சாம்ராஜ் சௌத்ரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பீகார் மக்களுக்கு சேவை செய்யும் புனிதமான வாய்ப்பு தமக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை அர்ப்பணிப்புடன் முழு ஈடுபாட்டுடனும் தாம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் பீகார் மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் தாம் கொண்டு செல்ல பாடுபடப் போவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். முன்னதாக இன்று பிற்பகல் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அவரது அமைச்சரவையின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது. திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். மகளிரின் முன்னேற்றம் மூலம் மட்டுமே நாடு வளர்ச்சியடையும் என சமூக ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் ரஞ்சனா குமாரி கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த சட்டத்திருத்தத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ரஞ்சனா குமாரி கேட்டுக் கொண்டார். அதிக சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது அபராதம் விதிக்க வகை செய்யும் தேசிய நெடுஞ்சாலை திருத்தச் சட்டம் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. இது தொடர்பாக சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெடுஞ்சாலைகளில் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு சரக்குகள் வாகனங்களில் கொண்டு செல்வதற்கு இது வழிவகை செய்யும். திருத்தப்பட்ட சட்டத்தின்படி 10% வரை அதிக சரக்குகளை ஏற்றிக் கொண்டு சென்றால் அபராதம் ஏதும் விதிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10% முதல் 40% வரை சரக்குகளை ஏற்றிச் சென்றால் அபராதம் இரட்டிப்பாக விதிக்கப்படும். 40%க்கும் மேல் சரக்குகளை ஏற்றிச் சென்றால் 4 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பெரம்பலூர், குன்னம் தொகுதிகள்.
தமிழகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டம். இம்மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயமே பிரதான தொழிலாக அமைந்துள்ளன. தமிழகத்திலேயே இங்கு அதிக அளவு சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு விளையும் சின்ன வெங்காயத்திற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளன. மேலும் பருத்தி, மக்காச்சோளம் ஆகியவை அதிக அளவு சாகுபடியில் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. வேப்பந்தட்டையின் கல்லாட்டின் குறுக்கே விசுகுடி நீர்த்தேக்க அணை கட்டப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க ரஞ்சனி கோட்டை அமைந்துள்ளன. மரசிற்பத்திற்கு புகழ்பெற்ற தழுதல் மரசிற்பத்திற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளன. புகழ்பெற்ற புண்ணிய தலமான சிறுவாச்சூர் அருள்மிகு மதுராலயம்மன் கோவில், பழங்கால மன்னாரத்தில் கட்டப்பட்ட வாலிகண்டம் வாலீஸ்வரர் ஆலயம், வடபழனி என அழைக்கப்படும் புகழ்பெற்ற செட்டிக்குளம் பால தண்டாயுதபணி திருக்கோவில் ஆகியவை அமைந்துள்ளன. மேலும் காரை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடலாக இருந்து பின்னர் நிலப்பரப்பாக மாறிய 1500 ஏக்கர் நிலம் இங்கு உள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. பெரம்பலூர் சட்டசபை தொகுதியில் 1,40,937 ஆண் வாக்காளர்களும் 1,49,700 பெண் வாக்காளர்களும் 29 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 2,90,666 வாக்காளர் உள்ளனர். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை இதுவரை 7 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் 2 முறை காங்கிரஸ் கட்சியும் சுயேட்சை மற்றும் சிபிஐ கட்சி தலா 1 முறை வென்றுள்ளது. பெரம்பலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்ச்செல்வன், திமுக சார்பில் டாக்டர் ஜெயலட்சுமி, தாவேக சார்பில் சிவக்குமார், நாம் தமிழ் கட்சி சார்பில் சுகன்யா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 11 பேர் போட்டியிடுகின்றனர். குன்னம் சட்டசபை தொகுதியில் 1,32,318 ஆண் வாக்காளர்களும் 1,35,774 பெண் வாக்காளர்களும் 3 மூன்றாம் பாலின வாக்காளர் என மொத்தம் 2,68,095 வாக்காளர் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை 7 முறை அதிமுகவும் 6 முறை திமுகவும் வென்றுள்ளன. குன்னம் தொகுதியில் திமுக சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், ஐஜேக சார்பில் சரண்யா, தாவேக சார்பில் ரேவதி, நாம் தமிழ் கட்சி சார்பில் கீர்த்திவாசன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் என மொத்தம் 19 பேர் போட்டியிடுகின்றனர். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதால் வேட்பாளர்கள் கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகின்றன. நடைபெறவுள்ள தேர்தலில் புதிய மற்றும் இள வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இளைய தலைமுறையினரே வெற்றி தொழில் நிர்ணயிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளன. பெரம்பலூர் மக்களின் நீண்டகால கோரிக்கையான ரயில் போக்குவரத்து வசதி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அரசால் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ள ஜவுளி பூங்கா, அரசு மருத்துவக் கல்லூரி, சிறப்பு பொருளாதார மன்றம் போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். மலையாளப்பட்டியில் 60 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள சின்னமுட்ல நீர்த்தக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். லாடபுரம் மயிலூற்று அருவியை சுற்றுலாத்தலமாக ஆக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்திக்கு பெயர் பெற்ற பெரம்பலூரில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என்பதை இத்தொகுதி மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளன. பெரம்பலூரிலிருந்து எம். செல்வராஜ். மேற்குவங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. அம்மாநிலத்தில் முதல் கட்டமாக 152 தொகுதிகளில் இம்மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் கட்ட தேர்தலில் 1478 வேட்பாளர்கள் இறுதியாக களத்தில் உள்ளனர். மேற்காசியாவில் நிரந்தரமாக சண்டை நிறுத்தத்தை உறுதி செய்வது குறித்து அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாட்டு தூதர்கள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இதில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஈரான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்பு இக்கூட்டத்தை ரத்து செய்யுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த அமைப்பின் தலைவர் திரு நயீம் காசிம் லெபனான் அரசை தொடர்பு கொண்டு இந்த பேச்சுவார்த்தை எந்த வகையிலும் பலனளிக்காது என கூறியிருக்கிறார். இஸ்ரேல் படையினர் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு தங்கள் அமைப்பு மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்றும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. தென்கொரியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். போக்குவரத்து கட்டமைப்பு நாட்டின் உயிர் நாடியாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநில முதலமைச்சராக திரு சாம்ராஜ் சௌத்ரி நாளை பதவியேற்க உள்ளார். மேற்காசியாவில் நிரந்தரமாக சண்டை நிறுத்தத்தை உறுதி செய்வது குறித்து அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாட்டு தூதர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.